இஸ்ரேலை அலற வைக்கும் சிங்கத்தின் குகை. பெயரைக் கேட்டாலே அதிரும் இஸ்ரேல். பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான வெஸ்ட் பேங்க் என்றழைக்கப்படும் மேற்குக் கரையில் லயன்ஸ் டென் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேலை எதிர்க்கும் எதிர்ப்புக் குழு போராளிகளின் வளர்ச்சி இளம் பாலஸ்தீனியர்களை ஈர்த்துள்ளது. ஹமாஸ் தனக்கான ஒரு இயக்கத்தின் முக்கியத் தலமாக காசாவை ஆக்கிக் கொள்ள மேற்குக் கரையில் சமீபத்திய வாரங்களில் பெரும்பாலான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களுக்கு வெளிப்படையாக இந்த லயன்ஸ் டென் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இது பாலஸ்தீனிய பிரச்சினையை சாதாரணமாக ஒரு கம்பளத்தின் கீழ் மூடிமறைக்க முடியாது என்று இஸ்ரேலுக்கு ஒரு உறுதியான சமிக்ஞையை அளித்துள்ளது. லயன்ஸ் டென் என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய குழுவாகும். இது ஆகஸ்ட் 2022 ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான நாபுலஸில் உருவானது. இந்த குழு அதன் ஒருங்கிணைந்த இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் மத்தியில் கிடைத்த மக்கள் ஆதரவு காரணமாக இஸ்ரேலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை முன்வைத்துள்ளது. லயன்ஸ் டென் அமைப்பானது துப்பாக்கிச் சூடு மற்றும் வெடிக்கும் சாதனங்களை வைப்பது உட்பட பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனால் இஸ்ரேலிய பாதுகாப்புப் படைகள் தங்கள் நடவடிக்கைகளை முன்கூட்டியே கணிப்பதை கடினமாக்குகின்றன என்று கூறலாம். லயன்ஸ் டென் குழுவின் தந்திரோபாயங்கள் மற்றும் வன்முறை அதிகரிப்பு ஆகியவை இஸ்ரேலுக்கு அதிகரித்த பதட்டங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளன. லயன்ஸ் டென்னின் உறுப்பினர்களை அணிதிரட்டல் மற்றும் தாக்குதல்களை செயல்படுத்தும் திறன் அவர்களை பிராந்தியத்தில் ஒரு வலிமையான சக்தியாக மாற்றியுள்ளது என்று கூறலாம். லயன்ஸ் டென் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது? அபு சலேஹ் என்று அழைக்கப்படும் முகமது அல் அஜீசி மற்றும் அபு ஆதம் என்று அழைக்கப்படும் அப்துல் ரஹ்மான் சுப்போ ஆகியோரால் இந்த லயன்ஸ் டென் குழு நிறுவப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக இந்த இரு நிறுவனர்களும் ஜூலை 2022 நடந்த சண்டையில் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட நபுலஸின் சிங்கம் என்ற புனைப்பெயர் கொண்ட நபுலஸைச் சேர்ந்த ஒரு முக்கிய போராளியான இப்ராஹிம் அல் நப்லூசியின் பெயரிலிருந்து இந்த குழு அதன் பெயரைப் பெற்றது. லயன்ஸ் டென் பல்வேறு பாலஸ்தீனிய போராளி அமைப்புகளின் உறுப்பினர்களைக் கொண்டுள்ளது மற்றும் மேற்குக் கரையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் மத்தியில் பிரபலமடைந்துள்ளது. மஹ்மூத் அப்பாஸ் லயன்ஸ் டென்னைக் கண்டு அலறுவது ஏன்? பாலஸ்தீனிய அதிகாரத்தின் அதாவது PA அத்தாரிட்டியின் தலைவரான மஹ்மூத் அப்பாஸ் சிங்கங்களின் குகை குறித்து கவலை கொண்டுள்ளார். ஏனெனில் இந்த குழு ஒரு குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு சவாலை முன்வைக்கிறது. லயன்ஸ் டென் ஆனது இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் இஸ்ரேலிய நில ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது. மேலும் அதன் நடவடிக்கைகள் இஸ்ரேலிய இராணுவத்துக்குள் பதட்டங்களை அதிகரித்துள்ளது. இந்த குழுவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மற்றும் பாலஸ்தீனியர்கள் மத்தியில் ஆதரவை திரட்டும் திறன் ஆகியவை பாலஸ்தீனிய அதிகாரத்தின் அதிகாரம் மற்றும் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளன. கூடுதலாக அப்பாஸின் பாலஸ்தீன அதிகார சபை லயன்ஸ் டென் குழுவை திறம்பட கட்டுப்படுத்தவோ அல்லது அகற்றவோ இயலாமைக்காக இஸ்ரேலாம் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. லயன்ஸ் டென் போன்ற எதிர்ப்புக் குழுக்களிடமிருந்து பின்னடைவையும் எதிர்கொள்கின்றன. லயன்ஸ் டென் தொடர்பாக அப்பாஸை மிரட்டும் இஸ்ரேல் லயன்ஸ் டென் தொடர்பாக இராஜதந்திர அழுத்தம் மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டி மஹ்மூத் அப்பாஸை இஸ்ரேல் பிளாக் மெயில் செய்து வருகிறது. லயன்ஸ் டென் என்னும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது. பாலஸ்தீன அதிகார சபை தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் மேலும் வன்முறையை தடுக்கவும் வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி குழுவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அப்பாஸை இஸ்ரேல் கட்டாயப்படுத்தி வருகிறது. பாலஸ்தீன நிர்வாகத்தால் இந்த குழுவை திறமையுடன் கலைக்க இயலாமையானது அதிகரித்த பதட்ட நிலைமைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் வழிவகுத்தது. அப்பாஸ் மீது இஸ்ரேலின் அழுத்தம் அப்பாஸின் செயலற்ற தன்மையின் சாத்தியமான விளைவுகளை உயர்த்திக் காட்டி தொடர்ந்து மிரட்டல்களை விடுத்து வருகிறது. அதாவது லயன்ஸ் டென்னை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அப்பாஸ் தலைமையிலான ஆட்சியின் உறுதியற்ற தன்மை அதிகரிப்பதுடன் பாலஸ்தீனிய நிர்வாகத்தின் அதிகாரம் பலவீனமடைந்து வீழ்ந்துவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் லயன்ஸ் டென் அமைப்பு தொடர்ந்து வெற்றி பெறுமா? இஸ்ரேலுக்காக சண்டையிடும் அப்பாஸ் ஆட்சி வெஸ்ட் பேங்கில் வீழ்ச்சியடையுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் தகவல்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.